இது ஒரு நல்ல அழகான வாழ்க்கை பதிவு. இதை கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, வேப்ப மரத்தின் வேரில் தேனை ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை மாறாது. அதே போல்தான் சில மனிதர்களும். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, வேப்ப மரம், நீம் லீஃப், இதை எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் டேஸ்ட் பண்ணியிருப்போம். சின்ன குழந்தையிலலாம் நம்மளுக்கு வீட்டில் கொடுத்துருப்பாங்க. அது எவ்வளோ கசப்பாக இருக்குது. அந்த மரத்தில் நீங்கள் என்ன தான் தண்ணிக்கு பதிலாக தேனை ஊற்றி வளர்த்தாலும் அந்த மரம் கசப்பாக தான் இருக்க போகுது. அதே போல் தான் நீங்கள் என்ன தான் ஒரு சில மனிதர்களை ப்ளீஸ் பண்ணி அவங்கள ட்ரீட் பண்ணாலும் தே வில் பி ஹூ தே ஆர். உங்களால் அவங்கள மாற்றவே முடியாது. கண்டிப்பாக அவங்களோட கேரக்டர் அதுதான். நீங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள ப்ளீஸ் பண்ணுற மாதிரி என்ன தான் நடந்துக்கிட்டாலும் அவங்க அந்த குவாலிட்டியிலேருந்து கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க. அதுதான் ஒரு சில மனிதர்களுடைய கேரக்டராகவும் இருக்குது. அதனால் நம்ம அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஒர்க் என்ன, உங்களோட வேலை என்ன, அதை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நோபடி இஸ் ஹியர் டு ப்ளீஸ் சம் ஒன் ஆர் த அதர்.